அவங்களும் எனக்கு இன்னொரு அம்மா தான். அவங்களும் இல்லைன்னா எங்க அம்மாவால இவ்வளவு ஒர்க் பண்ணிக்க முடியுமான்னு தெரியல. அவங்களையும் மேனேஜ் இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி. அதுக்காக நாங்கள் வந்து துத்திக்குளம் வந்தோம். இப்போ அந்த சால்வை போடுறவர் வந்து அவங்க மருமகன், அந்த சுடிதார் போட்டிருக்கவங்க வந்து அவங்க ஒய்ஃபு. அவங்க வந்துட்டு தருமபுரி, ஆனால் வேலுக்குறிச்சியில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அவர் ஜான்சன் ஒரு பேர், நம்ம பைக் ஃப்ரெண்டு என்னை இன்வைட் பண்ணிருந்தாரு. நாங்கள் வந்திருக்கோம், நானும் என் ஃப்ரெண்டும். நர்ஸாக இருந்து இன்னைக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக அவங்க பணியை முடிச்சுட்டு பிரிவு உபச்சார விழா நடந்தது, அதுக்கு வந்தோம். நாங்கள் இப்போ இந்த ஃபேர்வெல் பார்ட்டி முடிச்சுட்டு அப்படியே கொல்லிமலை அடிவாரம் காரவள்ளி வரைக்கும் போயிட்டலான்ட்டு. இது எங்கேன்னா சேந்தமங்கலத்துலேருந்து இப்போ இடது பக்கமாக போகிறது. நான் இந்த வழியில் போகிறது வந்துட்டு இது வரைக்கும் நான் வீடியோவே எடுத்துக்க மாட்டேன். இதுமாதிரி நான் வீடியோ எடுத்துகிட்டு போக போக ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். பாருங்க, நிறையா கார் இந்த பக்கம் போகுது. நாமக்கல் இருந்து வரவங்களுக்கு இது பக்கம், திருச்சி நாமக்கல் இருந்து வரவங்களுக்கு. கொல்லிமலை அடிவாரம் காரவழியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். இரண்டு பக்கமும் பாருங்க, ஊர்லிங்க புருஷம் பொண்டாட்டிக்குள்ளார சண்டைனா சேர்த்தி வைக்கிறதுக்கு எவனுமே வரமாட்டான். அதில் வர்றவங்க ரொம்ப லிமிட்டாக வருவாங்க. அந்த வந்து சேர்த்தி வைக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படி புருஷம் பொண்டாட்டி யாராவது சேர்ந்துட்டாக்க அந்த சேர்த்தி வைக்கிறதுக்கு யார் யார் முயற்சி பண்ணாங்களோ அவங்கள காலத்துக்கு மறக்கக்கூடாது. சேர்ந்த பிற்பாடு அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் போய் அந்த சேர்த்தி வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்ச யாரு, பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி, மூத்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்களோட இளையவங்களா இருந்தாலும் சரி, அவங்க காலை தொட்டு வணங்கலாம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நல்ல உள்ளம். ஆனா கூட பிறந்தவனா இருப்பான், அல்லது மாமன் மவனா இருப்பான், அல்லது அக்கா தங்கச்சி, இவங்கெல்லாம் பிரிச்சு வைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அவ சொல்றா ஒருத்தி, ஒரு ஆபீசர் பொண்டாட்டி, சாமி சொல்லிச்சுப்பா நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கூடாது அப்படின்ட்டு. உலகத்துல எந்த சாமியாவது புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சு இருக்கணும்னு சொல்லுமா? அவ உண்மையாலுமே ஒரு இந்து மதத்துல பிறந்தவளோடைய மவளா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டு. அவளுக்கும் ஒரு புள்ள இருக்குது. அது எப்படி விளங்குமா விளங்காதான்னு அது அப்புறம் கடவுள் முடிவு பண்ணிட்டோம். ஆனால் நிறைய பேர் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, ஏன்னா ஒரு சிலருக்குலாம் அவன் குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை, நாங்கள் ஜாலியாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், எனக்கு வருமானம் வருது, ஐடியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அனாவசியமாக எல்லாத்தையும் கேவலப்படுத்துறது. ஆனால் அவன் வீட்டில் ஒரு நாளைக்கு பிரச்சனை வரும்போது தாண்டா தெரிய போகுது. அடிப்பட்டவனுக்கு தான் தெரியும் அடுத்தவனுடைய கால்வலி, தலைவலி வந்தவனுக்கு தான் தெரியும் மண்டை இடிச்சல் மண்டை குடைச்சல். தலைவலியே வராதவனுக்கு அடுத்தது தெரியாதுல்ல. பண கஷ்டம் பொருள் கஷ்டம் இருக்கிறவனுக்கெல்லாம் தான் தெரியும் கடை வாங்குறதுனா எப்படி, அது திருப்பி பத்திரமா கட்டுறதுனா எப்படின்னு. ஏமாத்துறவன் ரொம்ப லிபரலாக வரவுக்கு மீறி வருமானம் இருக்கிறவனுக்கெல்லாம் கஷ்டம் தெரியாது. இது ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டேன். இது வந்துட்டு பாதிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தான் இது புரியும். அதனால அடுத்த குடும்பத்தை பிரிக்கிறது, கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற ஒரு சில நாயிங்க யாருமே இந்த வேலையை எடுத்துக்காதீங்க. அவ்வளோதான். ஸ்பாட்லாம் பாருங்க, ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் பாக்குத்தோப்பு. இதில் போகும்போதே பாருங்கள் ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வந்துட்டு மழை இல்லைங்க, இல்லைன்னா மழை பெஞ்சுன்னா இன்னும் பசுமையாக செழுமையாக இருக்கும். ஏனோ தெரில, மழை வந்துட்டு டெய்லி மேக மூட்டங்கள்லாம் வருது, ஆனால் மழை வர மாட்டேங்குது, களைஞ்சிருது மேகங்கள்லாம். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்திங்க, ஏதோ ஒரு மணப்பெண் வந்துட்டு தன்னுடைய நிச்சயமான கணவர் அந்த பையனை வாங்க ட்ரக்கிங் போகலான்னு சொல்லி எங்கேயோ ஏதோ ஒரு ஸ்டேட்டில்
அந்த பையன் வந்துட்டு பெரிய பணக்கார பையனாட்டிருக்கு ரியல் எஸ்டேட்டில். அவங்க கல்யாணத்துக்காக ஃபிக்ஸ் பண்ண மண்டபத்தினுடைய வாடகை 17 கோடியாம். அந்த பையனுக்கு 600 கோடி ரூபா சொத்து இருக்குதான். ஒரு பொண்ணோட நிச்சயம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, தன்னுடைய காதலை நான் கூட்டிக்கிட்டு போயிட்டு அந்த பையனை செல்ஃபி எடுக்க சொல்லிட்டு அந்த மலை உச்சிலிருந்து ஒரு 400 அடி பள்ளத்தில் தள்ளி விட்டு கொண்டுட்டாங்க. கொண்டுட்டு ஐயோ தவறி விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு நாடகம் ஆடிட்டாங்க. அந்த பொண்ணோட அப்பாவுக்கு, அந்த பையனுடைய அப்பாவுக்கு தான் சந்தேகம் வந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க. காதலனும் அந்த பொண்ணும் சேர்ந்து அந்த கட்டிக்கு போகிற கணவனை வந்துட்டு கொண்டுட்டாங்கன்ட்டு. இது எதுக்கு இந்த வேலையை செய்யணும்? உனக்கு பிடிக்கல அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு நீ வந்துட்டு கல்யாணத்தை வந்துட்டு வேண்டான்னு தடை பண்ணியிருக்க வேண்டியதானே. பெரிய பணக்கார பையனையும் கல்யாணம் பண்ணிக்கணும், எதுக்கு அப்படி கொன்ன? இதில் என்ன மர்மம் இருக்குன்னு தெரில. அனாவசியமாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் போயிடுச்சு. இப்போ அந்த பொண்ணுனுடைய வாழ்க்கையும் போச்சு, அந்த பையனுடைய வாழ்க்கையும் போச்சு. 2 பேரும் இப்போ வந்து ஜெயிலு கோர்ட்டுன்னு இருக்க போகிறாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை, முட்டாள்தனமான வாழ்க்கை தேவையா? பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அந்த பையனுக்கு 1000 பொண்ணு ரெடியாக இருக்கும். இப்படி ஒரு மடத்தனமான முடிவு எடுக்கிறது சரியா? அதனால் லவ் பண்ணி தொலைச்சிங்கன்னா ஊரில் சொல்லி தொலைச்சிருங்க. வீட்டில் இப்படி வாழ்க்கையை தொலைச்சி விட்டு அந்த பொண்ணு அதுக்கு முன்னாடி அந்த பையனோட நிச்சயதார்த்த வீடியோலாம் பார்த்தா அப்படியே அந்த கல்யாணம் பண்ணிக்க பாரு பையன் கூட அப்படியே ஆசையாக அப்படியே கூலாக இருக்க. அப்போ நீ பணத்துக்கும் ஆசைப்பட்டிருக்க, அடுத்தவனோட வந்துட்டு காதலும் ஏற்பட்டுருக்குன்னா அப்போ நீ என்ன வந்து ஒரு பொம்பளை அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பில்லைன்னு சொல்லிட்டு எல்லா கட்சியும், இதுக்கு முன்னாடி இருந்த கட்சியும் சரி, இப்போ இருக்கிற கட்சியும் சரி, பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா பொண்ணை வந்துட்டு துன்புறுத்துறது யாரு? ஆனா எல்லா ஆணும் அந்த மாதிரி செய்ய போறதில்ல. ஒவ்வொரு ஆணும் வந்துட்டு ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன் தான். அது கூட தங்கச்சி இருக்கும், அக்கா இருக்கும், ஒரு தாய் வயிற்றுல தான் பிறந்திருப்பான். ஏன் இப்படி சும்மா ஆண் வர்க்கத்தை வந்துட்டு எதிர்த்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறீங்க? நீங்க போய் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு சில பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் அன்னைக்கு வந்துட்டு ஒரு இருட்டில் வந்துட்டு இருக்கேன், ஒரு பொண்ணு, ஒரு லேடின்னு நினைக்கிறேன், பக்கா இருட்டில் செல்போன் வெளிச்சத்தில் நடந்து வருது. எனக்கே பயம், என்னடா அந்த பொம்பளை இப்படி வருதுன்ட்டு. நீங்க போய் இந்த மாதிரி அனாவசியமா சூழ்நிலை சரியில்லாம மாட்டிக்கிட்டா அதுக்கு மற்றவன் யார் பொறுப்பு? எங்கேயோ இருந்து வர ஸ்டேட்ல எவனோ ஒரு குடிக்காரன் அல்லது போதையில் இருக்கிறவன் இந்த மாதிரி வக்கர புத்தி பண்ணிட்டா எல்லா ஆம்பளைங்களும் அந்த மாதிரி நினைச்சிடாதீங்க. எல்லாரும் வந்துட்டு ஒரு அக்காவோடையும் தங்கச்சியோடையும் எல்லாம் பிறந்திருக்காங்க. ஒவ்வொரு வீட்லயும் அண்ணன் தம்பி தான் இருக்காங்க. எல்லாம் வந்துட்டு எல்லாம் காமத்தனுடைய மூட்டையிலேயே இருக்கிறதாவ நினைக்க கூடாது. அதனால வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்புன்னு இந்த பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க இருக்கிற உஷாரில் இருந்துகிட்டா யாருமே உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அனாவசியமா வந்துட்டு ஒரு இருட்டான இடத்துல ஒரு ஹெல்ப் பண்றது கூட ஆள் இல்லாத இடத்துல ஏன் நீங்க தேவையில்லாம போறீங்க? அப்படி போகும்போது தானே வருது, தடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம. கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவம் அப்படி தானே. எதுக்கு அனாவசியமா ஒரு புதருக்குள்ளார போகணும்? உங்களுக்கு ஒரு காதலன் அப்படின்னாக்கா நீங்க வீட்டில் சொல்லி சீக்கிரம் யாரோ ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கோங்க. அதையும் போய் தனிமையில சந்திச்சுக்கிட்டு போய் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு உங்கள் உடம்ப வந்துட்டு இந்த மாதிரி வருத்திக்கணும். அதனால தயவு செஞ்சு இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு. இப்போ ஒரு ஆண் உயிர் போச்சு, அவனுக்கு யார் பாதுகாப்பு? அவன் பாருங்க 600 கோடி ரூபா சொத்துக்காரன். அவன் வந்து தான் கட்டிக்கு போற பொண்ணோட ஆசையா ஜாலியா இருக்கணும்னு தான் போயிருக்கான். அவன் போறதா இருந்தாக்கா அவன் பாடி கார்ட்ஸோட போயிருக்க மாட்டானா? அதனால யாருக்கும் பாதுகாப்புங்கிறத அவங்கவுங்க எச்சரிக்கையில் இருக்கணும். கேரளாவில் அப்படிதான் ஒரு பொண்ணை வந்துட்டு சீண்டிட்டான்னு சொல்லிட்டு அதை போய் வீடியோவில் போட்டு அவன் சூசைட் பண்ணிட்டானே. ஒருத்தன் தப்பான நோக்கத்தில் மேலே மொராசும் போதே ஒரு முறைச்சா அவன் எந்திரிச்சு ஓடிடுவான். அவனை வந்துட்டு தேய்க்கிற வரைக்கும் தேய்க்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துட்டு அதை போய் எதுக்கு பப்ளிசிட்டி பண்ணுறீங்க? நீங்கள் ரொம்ப மோசமான முறையில் நடந்துக்கிறான்னா செருப்பு கழட்டுங்க, அவன் பாருங்க ஓடி போயிடறானா இல்லைன்ட்டு. அப்படியே இல்லைன்னா எந்த இடத்துல இருக்கிறீங்க அந்த கண்டக்டர்கிட்ட, சார் இந்த ஆள் வந்து பாருங்க என்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லுங்க. நீங்கள் அப்படியே கொல்லிமலை வந்துட்டாங்க திடீர்னு புறப்பட்டு. அப்படியே இப்போ தான் ஆடி மாதம் வரப்போதில்ல, அதனால் பலாப்பழம் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. பலா சொல்ல மட்டும் சாப்பிட்லான் இருந்தோம். இந்த அவர் அறுத்துக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. அப்படியே கோபுரமாட்ட குமிச்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க பழம்.
நாம் இப்போ அந்த பலாசோலையெல்லாம் வாங்கிட்டு இப்போ நான் வந்து கொல்லிமலை பஸ் ஸ்டாண்டு இருக்கிற இடத்து பேர் செம்மேடு வந்திருக்கிறோம். ஒரு விஷயத்த சொல்கிறேங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ளார சண்டை வந்துட்டா அந்த மனைவிக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு 1000 அயோக்கிய பசங்க வருவாளுங்க, 1000 திருடிங்க வருவாளுங்க. ஆனால் அவங்க இருந்த அந்நியம் அவங்களுடைய ஒரு தேவைகளை சும்மா அண்ணனாக இருந்து கண்ணீரை துடைக்கலாம், வந்துட்டு பசியை இதுங்களாம். ஒரு சில விஷயத்த எல்லாத்தையும் செய்ய முடியாது. பையன் சொல்லுவான், நான் இருக்கேம்மா உனக்கு அப்படிம்மா. மச்சாண்டார் இருப்பான், நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன்பா. அவன் தம்பி கூட பிறந்த தம்பி இருப்பான், நானாச்சு உன்னை பார்த்துக்கிறேம்மா. எல்லா விஷயத்தையும் அவனால் பார்த்துக்க முடியாது. ஒரு சில பூர்த்தி ஆக வேண்டிய விஷயத்த கணவனால் மட்டும்தான் செய்ய முடியும். மற்ற எந்த தாய் வழி பசங்களும் தலையில கூடாது. அதுவும் ஒரு சில பொம்பளைங்கெல்லாம் சொல்லுவாளுங்க, என்ன சொல்லுவாளுங்கன்னா, சாமி சொல்லிச்சு பூமி சொல்லிச்சும்பாளுங்க. இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போறவளுங்க பூரா பார்த்தீங்கன்னா பீத்த நாய்ங்களா தான் இருப்பாளுங்க. அவளுங்க என்ன தெரியுமா பண்ணுவாளுங்க, இவளுங்களுக்கு கார் இருக்காது. அவளுங்க வந்துட்டு அவ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பையனும் பிள்ளையும் வேற ஜாதியில் கல்யாணம் பண்ணியிருப்பாளுங்க. இவளுங்க வந்து நம்ம கூட சேர்ந்துக்கிட்டு கோயிலுக்கு போகலாம், கும்மி அடிக்க போகலாம், அதுக்கு போகலாம், இதுக்கு போகலான்னு இழுத்தடிச்சுக்கிட்டு இருப்பாளுங்க. இதில் ஒரு சில விஷயத்த சொல்கிறேன். ஒரு சில ஆம்பளைங்க என்ன பண்ணுவானுங்க தெரியுங்களா, புருஷன் பொண்டாட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஃப்ரெண்டாக இருப்பானுங்க. ஆனால் ஆம்பளை செல்ஃபோன் நம்பரை வச்சுக்க மாட்டானுங்க அந்த பரதேசிங்க. பொம்பளை செல்ஃபோன் வச்சுக்கிட்டு தான் கூப்பிடுவானுங்க பொழுதுனைக்கு. அந்த பொம்பளைங்களை கூப்பிட்றது இல்லாமல் நம்மளுக்குள்ளார பிரிவினை இருந்தாக்க அதே பொம்பளை செல்ஃபோன் நம்பர்லேருந்து கால் வந்தால் எடுப்பான், ஆம்பளை செல்ஃபோன்லேருந்து கால் வந்தால் எடுக்க மாட்டான். அவனுங்களை என்னன்னு சொல்கிறதுனா பொட்ட பசங்கன்னு சொல்லலாம். மேலே காவல் நிலையம் இருக்கு, வாழவந்தி நாடு காவல் நிலையம். இது நாமக்கல் தாலுகாவுக்கு நாமக்கல் மாவட்டத்துக்கு சேர்ந்தது. அன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவர் ஒரு இன்ஸ்டாவில் ஃப்ரெண்டாகி பைக் ரிலேட்டடாக ஒரு மாமனார் மாமி அவங்க வந்துட்டு ரிட்டையர் ஆகிட்டாங்க. ரொம்ப நாளாக நர்ஸாக இருந்திருக்கிறாங்க. அவர் சென்னை, அவங்க மாமனாரோட தருமபுரி. ஃபேர்வெல் பார்ட்டிக்கு வரணுங்க சார் அப்படின்னாரு. அது இல்லாமல் நேற்று நைட்டு வந்துட்டு ரூம் கிடைக்கல. அப்புறம் நான் தான் வந்துட்டு ஒரு ரூம் போட்டு கொடுத்தேன் ராசிபுரத்தில். அப்புறம் வந்துட்டு ஃபேர்வெல் பார்ட்டிக்கு வரணுன்னாரு. நானும் நம்ம நண்பர் ஒருத்தரும் 2 பேரும் வந்தோம். சரி வந்தோம். நாங்கள்லாம் வந்துட்டு எந்த பிளானுமே கிடையாதுங்க. திடீர்னு நினச்சா கொல்லிமலை, திடீர்னு நினச்சா ஏற்காடு போகிறது. ஆனால் வாழ்க்கையில் பணம் காசுன்னு நிறைய பேர் வச்சுருப்பானுங்க. பக்கத்தால் இருக்கிற ஊருக்கு பிளான் பண்ணுவானுங்க, போக முடியாது. ஒரு சில நாய்ங்க வேலையில் இருப்பானுங்க, ஊருக்கு வர்றதே எதுக்கடா வரானாச்சுக்கா கோயிலுக்கு போகிறதுக்கு தான் வருவானுங்க. அவன் பொண்டாட்டிகிட்ட கூட்டிகிட்டு எந்த டூருக்கும் போனதில்லை. பணம்னு பணத்துக்கு தான் அலைவானுங்க. திடீர்னு செத்து போயிட்டானா ஆவியாக கூட போய் பணத்தை பீராவுக்குள்ளார தான் புதுட்டு அலைவானுங்களை ஒழிஞ்சு 2 பிளாட் வச்சுருக்கேன், காடு வச்சுருக்கேன், கருமாதி வச்சுருக்கேன்னு தான் அலைவானுங்களை ஒழிஞ்சு ஒரு இடத்த கூட்டிகிட்டு போய் ஃபேமிலியோட சுற்ற மாட்டான். ஆனால் அடுத்தது வேற எவனாவது கூட்டிகிட்டு சுற்றினா அவன் குடும்பத்தை என்ன அவங்க வீட்டுக்காரன் இந்த மாதிரி ஒழிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கெடுப்பானுங்க. ஆனால் இதே வெளிநாட்டில் ஒரு சில நேரம் வேலையில் இருப்பானுங்க. அவனுக்கு ரிட்டர்ன் வரும்போது எல்லா இடத்துக்கும் போயிட்டு சுற்றிட்டு வருவானுங்க. பெருமையாக சொல்லுவான், நான் அங்கே போனேன், ஈபில் டவர் பார்த்தேன், இதை பார்த்தேன், அதை பார்த்தேன், என் ஒய்ஃபும் என் பையன்லாம் சர்ப்ரைஸ் ஆகிட்டாமா. இதே வந்துட்டு நம்ம ஊரில் நாம் போனோம்னா அடுத்தவன்கிட்ட சொல்லுவான், இவன் ஊர் சுற்றுறது டூர் போகிறது தான் பெரிய விஷயமா, வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குது தெரியுமாம்மா. இந்த ரிட்டையர் ஆன ஒரு பரதேசி நாய்வாதியார் டாக்டர் இருக்கான், அவன் எங்கள் வீட்டுக்கு எதிர்ப்பலாக இருந்தான், அவனை தான் அடிச்சிட்டேன்னு சொன்னான்ல. அவன் இந்த டூர் போகிறது ஹோட்டலில் சாப்பிட்றது தான் பெரிய விஷயமா அப்படிமா. இந்தமாரி கொல்லிமலையில்
நாங்கள் கீழே இறங்கிட்டுருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. இங்கேருந்து பாருங்கள் இந்த இயற்கை அழகு. இப்போ நாங்கள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 50 ஃபேக்ட்ரி கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா பிஸ்னஸ் ஒன்றும் பாதிக்கலை. நான் இன்றைக்கி வந்தேனாக்கா நான் பார்க்குறேன். இன்றைக்கி செத்துட்டுனா கூட எனக்கோசரம் அழுகுறதுக்கு ஆளுங்க யாரும் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் பூரா யாரும் அழுவாங்க. ஆனால் ஊருக்குள்ளார பெரிய பெரிய தொழில் பண்ணுறவங்களாம் ஒரு சிலர்லாம் சொல்லிருக்கிறான் என்கிட்ட, அது ஒரு பெரிய தொழில் அதிபர். அவன் ஒரு ஆத்தூர்காரன். டேய், ஆத்தூரில் ஒரு பெரிய பணக்காரன். அவன் ஒரு மில்லு வச்சுருக்கான். ப்ளஸ் வந்துட்டு இன்னும் நிறைய சொத்து ஏதோ பார்ட்னர் இருக்கான். அவன் ஒரு விஷயத்தில் என்கிட்ட சொல்கிறான், டேய் உன் ஃபோன்லாம் நான்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்குலாம் 1008 பிஸ்னஸ் இருக்குது, உன் ஃபோனை எடுக்க வேண்டிய எனக்கு அவசியம் இல்லைண்ணா. அந்தமாரி நம்மளுக்கு அந்தமாரி 1008 பிஸ்னஸ்லாம் நம்மளுக்குலாம் இல்லை. ஒரே ஒரு பிஸ்னஸ் தான். ஒரு காலத்தில் ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் யாரையும் ஏமாற்றலை. என்னை ஏமாற்றி நிறைய பேர் சாப்பிட்டுட்டு என்ன லாஸ் பண்ணிட்டாங்க. நான் வேறவங்களுக்கு ஒரு பாட்டிக்கிட்ட நான் கடன் வாங்கி கொடுத்துட்டு அந்த வட்டியை 10 வருஷமாக நான் கட்டிகிட்டு இருக்கிறேன் வேறு ஒருத்தனுக்காக. ஏன்னா என்னை நம்பி அந்த பாட்டி கொடுத்துச்சு. அவன் இன்னும் நாளைக்குன்னு என்னை ஏமாற்றிட்டு இருக்கிறான். அப்புறம் ஒரு டாக்டர் ஒருத்தன் எங்கள் ஊரில், அவன் ஒரு பெரிய டாக்டரு. அவன் அப்படி தான் சொல்கிறான், எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சீக்கிரம் சொல்லு, ஏன்னா எனக்குலாம் 1008 வேலை இருக்குண்ணா. நிறைய பேர் சொல்கிறானுங்க இந்த 1008 வேலைங்கிறாங்கல்ல, அது என்னன்னு தான் எனக்கும் தெரில. அதான் இந்த 1008 வேலைங்கிறாங்கல்ல, அது என்னங்க ஒரு வேலை. அப்புறம் இன்னொரு விஷயங்க, ஏதாவது ஒன்றுன்னா யாருக்காவது ஃபேமிலியில் சண்டை வந்துட்டா சொல்லிக்குவாங்க, நீ படிச்சிருக்கியா, உனக்கு அறிவில்னா. டேய், படித்தவனில் பாதி பேர்த்துக்கு அறிவே கிடையாதுடா. அவன் ஏற்கனவே இருக்கிற பாடத்தை அவன் கக்கிறவன். படிக்காதவங்களுக்கு இருக்கிற அறிவு கூட நிறைய இருக்கும். அது வாத்தியாருங்க இருக்கானுங்கள, ஒரு சில வாத்தியாருங்க அவனுங்களுக்கு அறிவே இருக்காது நிறையா பேர்த்துக்கு. அவன் என்ன பண்ணாவனா, கடைசி வரைக்கும் 5ஆவதுக்கே தான் அவன் வாத்தியாராக இருப்பான், 10ஆவதுக்கு தான் வாத்தியாராக இருப்பான். காலையில் மட்டும்தான் அந்த இதை படிச்சுட்டு வருவான். ஆனால் ஊர் நாயெல்லாம் பேசுவான். ஒவ்வொரு டைமும் சம்பளம் பற்றாக்குறைன்னு போராட்டம் பண்ணுவான். புரியுதுங்களா? அதனால் எல்லாருமே படித்தவன் பூரா வந்துட்டு அறிவாளின்னு நினச்சிக்கோங்க. படிப்பு எதுக்காகுதுன்னா ஒரு சில விஷயத்துக்கோசரம் தான். அது அரசு உத்தியோகத்துக்கு போகிறதுக்காகுது, ஒரு சில இதுக்காகுது. படிக்காத மேதைகள்லாம், காமராஜரனுடைய அறிவு யாருக்காவது இருக்குமா? அவர் வந்துட்டு ஒரு எப்படியேற்பட்ட ஒரு நல்ல மனிதர், எப்படியேற்பட்ட ஒரு பிரில்லியண்ட்டு. அதனால் படித்தவன் படிச்சிருக்க அறிவு இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் என்னை பொறுத்தவரை அது சரியான விஷயம் இல்லை. அப்புறம் நிறையா பேர் இப்போ சொல்லுவானுங்க, 5 விரலும் ஒரே மாதிரி தானா இருக்குதா அப்படிமானுங்க. டே, 5 விரலும் ஒரே மாதிரியாக இருந்தால் தோசை கரண்டி மாரி தோசை தான் திருப்பாகும். கட்டை விரலும் அந்த இன்னொரு விரலும் இருந்தால் தான் பிடிச்சி எழுதுறதுக்கு அந்தமாரி ஆகும். அதுமாரி இங்கே ஒருத்தர் வந்துட்டார் நம்மகிட்ட வம்பலுக்கு. ரைட், ஓகே, நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அவர் மிச்சர் சாப்பிட வந்திருக்காரா? எனக்கு தெரிஞ்சிங்க, எங்கள் சொந்தக்காரன் ஒருத்தன் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கான். அவனுக்கு அந்த காலத்திலேயே மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம். ஆனால் ஒரு இடத்துக்கு இன்னும் அவன் பொண்டாட்டியை டூர் கூப்பிட்டு போனதில்லை, அவன் குழந்தைங்கள டூர் கூப்பிட்டு போனதில்லை. அதுக்கே அவன் பொண்டாட்டிக்கு பெரிய ஹெட் வெயிட்டு. வாழ்க்கையில் அவன் பொண்டாட்டியும் அவனும் நினச்சிட்டு இருக்கிறாங்க, பணம் சம்பாதிச்சுக்கிறோம், நம்ம பெரிய வேலையில் இருக்கோம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. ஆனால் வந்துட்டு நாம் கூண்டுக்குள்ளார தான் இருக்கிறோம், கிளியாட்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கணும். அது எப்படி தெரியுங்களா? அவன் ஒரு சந்தேக பிறவி. எந்த இடத்துக்கும் டூர் கூப்பிட்டு போக மாட்டான். எந்த வயசுல டூர் போறது? வாழ்க்கையில பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண போறான்னு தெரியல. 60 வயசுக்கு மேல ஈஸி சேர் போட்டு உட்காந்துட்டு ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. எப்படா ஜாலியா இருப்பீங்க? என்னத்தடா பார்த்துருக்குற, என்னத்தை அனுபவிச்சிருக்க? அனுபவம்னாக்க பணத்தை வச்சுட்டு திங்கிறது தான் அனுபவம் நினைச்சிட்டு இருக்கானுங்க. அது பாரு, கடைசியில ஹோட்டல்ல மீதியானதை கூட தான் பின்னாடி போடுறாங்க. நாய் பண்ணி கூட தான் திங்குது. அதுவும் நீங்களும் ஒன்னாடா? அவ்வளோதான் என்னுடைய வாதம். நல்லா வாங்க, இந்தமாரி இயற்கை இடத்த சுற்றி பாருங்க. அதாவது உங்களுக்கு பக்கத்தால் இன்னும் உலகத்தில் எவ்வளோ இடம் இருக்குன்னு தெரியுமா? என்கிட்டலாம் உற்பத்திக்கு பணம் இல்லை, ஏன்னா நிறையா ஃபைனான்ஸ் கூட தோத்துட்டேன். இல்லை, உலகமே என் கையில். யாரு கண்டு நீ பொறாமப்பட மாட்டேன். நான் ஹெலிகாப்டரில் ஒரு முறை போயிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த ஹெலிகாப்டரில் போகிறது அந்த மேலே படப்படன்னு பறக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க
ஹெலிகாப்டரில் தான் போவாங்க, ஹெலிகாப்டரில் தான் வருவாங்க. இந்த ஹெலிகாப்டரினுடைய பிரயாணம் எப்படி இருக்கும் அதை ஒரு முறை நாமளும் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அது கடைசியில் நானும் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பாலிடெக்னிக்கில் கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ நான் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பமாச்சு. அதுவும் இவ்வளோதான் ஆயிடுச்சு. கீழே இறங்கிட்டு இருக்கோம். மழை பெய்து கொண்டு இருக்கிறது. நான் வாழ்க்கையிலேயே ரொம்ப ஆசைப்படுவேங்க. அதாவது சன்ரூஃப் வச்ச காரில் வாங்கினுட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக மழை பெய்யறதெல்லாம் மேலே பாருங்கள் எப்படி இருக்கு. நம்மக்கிட்ட இருக்கிற பண காசில் அதுக்கு தகுந்த பொருளை வாங்கிக்கிட்டு நாம் என்ஜாய் பண்ணோம். நாம் காலம் பூரா பணம் பணம் பணம்னு எந்த பொருளுமே வாங்காமல் ஒரு வீட்டில் ஒரு கார் கூட வாங்காமல் மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிச்சு அது என்ன புரோசனம்? செத்த பிற்பாடு வாங்குறது கஷ்டம். உயிரோடு இருக்கும்போதே வாங்க வேண்டியதானே. நீ இந்த மாரி கார் வாங்கிட்டா அது எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவோம். நான் அங்கே 2 பிளாட் வச்சுருக்கேன், அங்கே 2 வீடு வச்சுருக்கேன்னா அந்த வீடு பூரா வந்துட்டு எல்லா இடத்துக்கும் உன்னை கூட்டிகிட்டு போகாது. என்ன ஒரு பொருளாக வச்சுக்கிட்டு இருந்துட்டு இருக்க வேண்டியது தான். ஆனால் இந்தமாரி ஒரு கார் வாங்கிட்டா அது மழை வெயில் எல்லா இடத்துலையும் உன்னை கூட்டிகிட்டு போகும். அது வந்துட்டு உன் பையனுக்கு பொண்ணு பார்க்கும்போது, உன் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது ஒரு ஸ்டேட்டஸ் காட்டுற ஒரு கருவி மட்டும்தான். ஆச்சா, நீ ஒழுக்கமான குடும்பமாக இருந்த இந்த எங்கள் ஒரு வட்டத்தில் அந்த நாகரிகமே தெரிய மாட்டேங்குது. அந்த பணக்காரன்னா அவனுக்குன்னெலாம் ஒரு பெரிய மனுஷன், அவன் தான் பதவி இருந்தனா ஒரு பெரிய மனுஷன். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அந்த விஜய் கட்சி ஜெயிச்சதில்ல, தாவேக்கா, அதில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பணம் இல்லாமலும் ஜெயிச்சார்கள்ல அந்த ஒரு இதை உடைச்சிருக்காங்க அந்த முறை. மற்றபடி வேற எதுவும் நான் சொல்ல மாட்டேன். இனிமேல் எல்லா கட்சிக்காரங்களும் என்ன பண்ணுறீங்க, கோடிக்கணக்கில் செலவு பண்ணாதீங்க. நிற்கிற கேண்டிடேட் யாரோ பணம் இல்லாமல் நில்லுங்க, ஜெயிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்க. அதேமாரி தான் நல்ல பையன், ஒழுக்கமான பையன், ஒழுக்கமான குடும்பம்னா பொண்ணு கொடுங்க, கட்டுங்க. பணக்காரன் அப்படி இப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஒரு இந்த வீடியோவில் முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, ஒரு பெரிய பணக்காரன் ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணுறதுக்கு அவளை நிச்சயம் பண்ணிட்டான். கடைசியில் காதலனோட கூட்டிகிட்டு போய் பள்ளத்தில் தள்ளி கொண்டுட்டான். அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்தாக்கா எனக்கு 600 கோடி தேவையில்ல, என் காதலன் தான் வேணும் அப்படின்னு கொண்டு விட்டாலாட்டிருக்கு. ஆனால் அந்த சனியத்துக்கு நான் என்ன சொல்கிறேன், கம்முன்னு அந்த காதலனோட ஓடி தொலைச்சிருக்க வேண்டியதானே. எதுக்கு அந்த பையனை கொன்னேன்? அப்படியே அவன் வீட்டில் என்ன துப்பாக்கியை நெத்தி பொட்டில் வச்சுக்கிட்டு உன்னை டார்கெட் பண்ணாங்க? இதுதாங்க வாழ்க்கை. பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு சில விஷயத்தை தான் பண்ண முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியாது. சொந்த புருஷன் பொண்டாட்டி சண்டையில் அதே பணத்தினால சண்டை வருது அப்படின்னு சில நாய்கள்லாம் தூண்டி விடுது, ஒரு சில நாயெல்லாம் நோண்டி விடுது. அதெல்லாம் செய்யாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம்.